எல்லோரும் வரலாற்றில் தமிழகத்திற்கு தமிழக அரசாணையின் உத்திரையை திருவிழிப்புத்தூர் ஆண்டாள் கோயில் போவதால் மிகப்பெரிய சின்னமாக இருக்கும் என்று எல்லோரும் போற்றப்படுகிறார்கள், கொண்டாடப்படுகிறார்கள். உண்மைதான். ஆனால் அந்த திருவிழிப்புத்தூர் ஆண்டாளே அடையாளப்படுத்தியது இந்த விழிகண்டன் மன்னர்கள். விழிகண்டன் இந்த திருவிழிப்புத்துறை உருவாக்காமல் வனவற்ற சைன பெருமாள் என்கிற ஆலயத்தை கட்டி எழுப்பாமல் ஆண்டாள் இங்கே வந்திருக்க மாட்டார். ஆக திருவிழிப்புத்துறை உருவாக்கியது முதல் அடையாளமாக தமிழகத்தின் கருவையாக இருக்கக்கூடிய இந்த தொழில்படி உருவாக்கக்கூடிய இந்த புரிதலுக்குரிய ஆரியனாக தாய் தலைமுறையாக இருக்கக்கூடிய இந்த புலவர்களுடைய வேண்டுமென சொந்தங்கள் தான் இந்த அடையாளத்தை அறிமுகப்படுத்தினார். இன்னும் சொல்ல போனால் வரலாற்றில் வரலாற்றில் ஒதுக்கப்பட்டவர்கள், இவர்கள் தீண்டத்தகாதவர்கள் என்று புறக்கணிக்கப்பட்டவர்கள், வரலாற்றை மறுங்கடித்தவர்கள் இன்று எந்த வரலாற்றால் எங்களை மறுங்கடிக்கப்பட்டையோ, எந்த வரலாற்றால் என்னை தீண்டாமையாயா என்னை கொடுமைப்படுத்தப்பட்டையோ அதே வரலாறை நான் மீண்டும் எழுதுகிறேன். நீ என்ன வரலாறு எழுதுகிறது, என்னுடைய வரலாறை நானே எழுதுகிறேன் என்ற ஒரு வரலாற்றை இந்த விழிகண்டன்